வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற திங்ஸை மட்டுமே வச்சுட்டு சிம்பிளாக ஒரு குழம்பு. நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா பொதுவாக உருண்டை குழம்பு அந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோல்டாக இருக்கிற டைமில் கூட இந்த குழம்பு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு அஞ்சரைப்பட்டியில் உள்ள திங்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவு சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு, துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம்னா அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம்னா கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதையும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய், சீரகம், வெந்தயம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 2 பல்லு தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு பூண்டு நல்லா பொன்வறுவலாக வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிச்ச பிறகு நம்ம ஃபைனாக அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலலாம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துட்டேன். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் புளி கரைச்சதோட அதே ஒரு மடங்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆடையெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வத்தல் வச்சுருந்தேன். மணத்தக்காளி வத்தல், கும்புட்டிக்காய் வத்தல், அது 2ஐயும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். கோல்டுக்கும் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குழம்பு. இது கூட நான் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கின தூதுவளை பொடி என்கிட்ட இருந்தது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு அந்த குழம்புல போட்டுக்கலாம். என்கிட்ட பொடி தான் இருக்குது, ஸோ நான் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். பொடி சீக்கிரம் கருகிடும். ஸோ நம்ம சிம்ல வச்சுட்டு எல்லாமே செஞ்சு குழம்புல எடுத்து அதை அப்படியே கொட்டிடலாம். குழம்புல கொட்டிட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். சிம்ல வச்சுட்டு அந்த வத்தலெல்லாம் அந்த குழம்பு நல்லா இழுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டான டைமில் தொண்டைக்கு இதமாக இருக்கும். இது மறக்காமல் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ்க்கு நான் பாவக்காய் வறுவல் தான் செய்கிறேன். உங்ககிட்ட வடகம் இருந்ததுன்னா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸே இல்லாமல் என்னோட குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சைடிஷ் பாவக்காய் வறுவல், அப்புறம் எக் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.